அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க அப்பா உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல மாமனாரும் கூட நீங்க வரணுங்கிறாங்க எஸ்கி. அம்மா இங்க பாரு எனக்கு ஸ்டேஷன்ல 1008 வேலை இருக்கு என்னால் எல்லாம் வர முடியாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஏ பாண்டி இது நம்ம கௌரவ சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த இடத்துல உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நீ தான் செய்ய முறையை செய்ய வேண்டிய முறை நீ வான்னு கூப்பிடுறாங்க பாக்கியம். அட்டே அப்படின்னா அவர் வரலைன்னா நானும் வரலைங்கிறாங்க எஸ்கி. அண்ணே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இனிமே அப்பா ஸ்தானத்துல இருந்து நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்தவன் நீ தான் எல்லாம் பார்க்கணுங்கிறாங்க சிவபாலா. என்னால போக முடியாதுன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. அட்டே அப்படின்னா நீ தனியா போ பெத்தவங்களோட 60ஆம் கல்யாணத்தை பார்க்க முடியாத பாவியாவே நான் வீட்டில் கடந்து கிடக்குறேங்கிறாங்க எஸ்கி. முத்துப்பாண்டி யோசிக்கிறாங்க சனியனை தூக்கும்போது நம்ம கூட இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது நம்ம மேலே எந்த ஒரு டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறாங்க முத்துப்பாண்டி. அத்தையா பாத்தியா எம்பிட்டு யோசிக்கிறாரு பாரு எங்கள் வீட்டுக்கு போறக்குங்கிறாங்க எஸ்கி. அத்தையா நல்லா கேட்டுக்கோ யோசிச்சுட்டே இருக்காரு அவர் வரலைன்னா நானும் வரமாட்டேன் பார்த்துக்கோன்னு எஸ்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுக அழுக கண்ணில் கண்ணீர் வேற நான் வர இரு அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீங்களே எல்லாம் ரெடியா இருங்க நான் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வரேன்ட்டு முத்துப்பாண்டி போகிறாங்க. அடே பரவாயில்லடி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டே போல இருக்குங்கிறாங்க பாக்கியம். என்ன சும்மாவா உன் மாமனை வளைச்சு கொண்டு வரதுன்னா சின்ன வேலையா என்ன அப்படிங்கிறாங்க எஸ்கி. அண்ணி ஒன்றும் அழுகிறீங்க இல்லைன்னா கூப்பாடு போடுறீங்க எப்படியோ போங்க அசத்திட்டீங்கிறாங்க சிவபாலன். லிஸ்டெல்லாம் சமையல் கட்டுக்கு வாடா அங்கே எழுதிக்கலாம்னு சொல்லி பாக்கியம் போயிடுறாங்க. வர்ணியும் ரத்னாவும் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. விருந்தாளிங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபரும் வராங்க. ஊழியன் வந்து கேட்குறாங்க யாரு ஊருக்கு புதுசாக இருக்குது நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் ஃபோட்டோகிராஃபர் என்னை வர சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி வாங்க உட்காருங்க வாங்கங்கிறாங்க. வெட்டிக்கிளி போய் அண்ணே எனக்கு ஒரு ஃபோட்டோ விடுங்க எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவை தான் நான் பொண்ணு பார்க்குற வீட்டுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அப்படியா சரி எடுத்துட்டா போதுங்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இன்னும் அத்தையும் மாமாவும் ரெடி ஆகலை. அவங்க ரெடி ஆனதும் நான் உங்களை கூப்பிட்றேன் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பரணி உள்ளே போகிறாங்க. வீரா எஸ்கிக்கு ஃபோன் பண்ணு அம்மாக்கிட்டையும் எஸ்கிட்டையும் பேசணுங்கிறாங்க பரணி. உடனே வீராவும் ஃபோன் பண்ணுறாங்க. பாக்கியம் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவோம் அதுக்குள்ளேயே அண்ணனையும் அண்ணியும் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கிறாங்க பாக்கியம். சரிம்மா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பரணி ஃபோனை வைக்கிறாங்க. சூடாமணியும் பரணியும் ஜம்முன்னு புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி வராங்க. பிள்ளைங்க எல்லாரும் பார்த்து போட்டு ஆஹா புது மாப்பிள்ளை மாதிரியே ஜம்முன்னு இருக்கீங்களே சூப்பராக இருக்கு கல்யாண கலையே வந்துருச்சுங்கிறாங்க சண்முகம். அட நீங்க எல்லாம் சொன்னீங்களேன்னு நான் இந்த துணியை போட்டேன் எனக்கு வெக்கமா இருக்குதுங்கிறாங்க வைக்கணும். சரி அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் இங்கே தேங்காய் எடுத்து கொடுத்தா தானே சமையல் வேலையை ஆரம்பிப்பாங்க இந்த வேலையை பார்த்துடலாங்கிறாங்க சண்முகம். இப்போ நீங்கள் 2 பேருமே தனியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களாங்கிறாங்க. அதனால என்னப்பா இவ்வளத்துக்கு தானே இருக்குது கோயில் ஆட்டோவில் நாங்கள் போயிட்டு நாங்களே வந்துடுறோங்கிறாங்க வைகுண்டம். அண்ணே அப்பாவையும் அம்மாவையும் தனியாவா அனுப்புறேன்னு கேட்குறாங்க ரத்னம். இங்கே நான் இருக்கிற கோயிலுக்கு தனியாக போயிட்டு வரதுக்கு அவங்க என்ன குழந்தைங்களா போயிட்டு வந்துடுவாங்கங்கிறாங்க சண்முகம். ரத்னா நாங்கள் 2 பேருமே போயிட்டு வந்துடுவோம் நாங்கள் என்ன சின்ன பிள்ளையா சரி நாங்கள் போயிட்டு வரோன்ட்டு வைகுண்டமும் சூடாமணியும் கிளம்பி போகிறாங்க. ஆட்டோ கோயிலுக்கு வருமாங்கிறாங்க. நம்ம ஆட்டோ தான் எடுத்துகிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ நானும் போயிட்டு வரேங்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க பரணி. கோயிலில் அப்பாவும் அம்மாவும் தனியாக ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும்ல அவங்களும் போயிட்டு வரட்டுங்கிறாங்க ரத்னா. அப்பா ஃபோட்டோகிராஃபரையும் கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. சரின்ட்டு வைகுண்டம் சூடாமணி ஃபோட்டோகிராஃபர் 3 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. பாக்கியம் எஸ்கி சிவபாலன் 3 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ஏண்டி முத்துப்பாண்டி ரெடி ஆகிட்டானாங்கிறாங்க. அவரும் ரெடி ஆகிட்டாருங்கிறாங்க. ஆமாம் பட்டு வெஸ்ட்டு பட்டு சட்டை தானே போட்டு வராங்கிறாங்க. அது எதுக்கு தேங்குறாங்க. ஏண்டி அந்த வீட்டில் அவள் ஒரு பெரிய மனசு மாதிரி மாப்பிள்ளையே வந்து கெத்தா நிற்க வேண்டாமா போடி போய் அதையே போட்டு வர சொல்லுங்கிறாங்க. சரின்ட்டு எஸ்கி ஓடுறாங்க. எஸ்கி கொடுக்குறன்னு ஓடுனது முத்துப்பாண்டி அங்கே நிற்கிறாங்க. எங்க கொஞ்சம் தெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த பட்டு வெஸ்ட்டு பட்டு சட்டையை எடுத்து இந்தாங்க இதை போட்டுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. இல்லைல்ல வேண்டாம் நான் பேண்ட் சட்டையே போட்டுட்டு வரேங்கிறாங்க. என்னங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை நீங்கள் சபையில் நின்று செய்முறை செய்ய போகிறீங்க இப்படியா வருவீங்க அத்தையோட கௌரவம் என்னத்துக்காகிறது நம்ம குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் என்னத்துக்காகிறதுங்கிறாங்க எஸ்கி. உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஓடிடி முதல்ல எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே அப்படின்னு பட்டு வெஸ்ட்டி பட்டு சட்டியை வாங்கிக்கிறாங்க. அப்படியா அப்போ இதை போட்டுக்கிட்டு வாங்க அப்போ அத்தையும் கேப்பி நானும் கேப்பின்னுக்கிட்டு போகிறாங்க. ஆமாம் கேப்பிங்கிறது கூட ஒழுங்காக சொல்லாமல் போகுது பாரு. எதுக்கு எடுத்தாலும் அழுகிற டக்கு டக்குன்னு ஒன்று சிரிக்கிறா இல்லைன்னா அழுகிற இவளோட என்னதான் பட்டி தொலைக்கிறதுன்ட்டு பேசாமல் பட்டு வெஸ்ட்டியும் பட்டு சட்டியும் கட்டிக்கிட்டு வராங்க முத்துப்பாண்டியை வெள்ளையும் சொல்லியுமா பார்த்ததும் பாக்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா ஏன் ஆசா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மோப்பனார் கரெக்டாக முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்னைக்கு உங்கள் அப்பாவையும் சனியனையும் கோர்ட்டில் ஒப்படைக்கணும் நீங்கள் இன்னும் வள்ளியே லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க. மோப்பனார் நான் இன்னைக்கு வர முடியாது நீங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருங்கிறாங்க. ஐயோ உங்கள் அப்பாவை என்னால் சமாளிக்க முடியாதுங்கிறாங்க மோப்பனார். அந்த ஆள் சமாளிக்க முடியாதா அந்த ஆள் என்ன பெரிய இவரா வேணா கூட இன்னும் 2 கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. இங்கே வந்துடா நான் பேசுகிறேன்னு சொல்லி பாக்கியம் ஃபோனை வாங்குறாங்க. அண்ணாச்சி இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்குது அதுக்காக நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த ஆளுக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுங்க விட்டுறாதீங்க. அவர் செஞ்ச பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் விட்டுறாதீங்க அண்ணாச்சிங்கிறாங்க பாக்கியம். சரிம்மா நீங்கள் சொன்னதே சந்தோஷம் சரி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மோப்பனா. எஸ்கி முத்துப்பாண்டி சிவபாலன் பாக்கியம் எல்லாரும் சண்முக வீட்டுக்கு முன்னாடி போய் கார் விட்டு இறங்குறாங்க. அடடே எல்லாம் நம்ம ஆளுக்கு தான். எஸ்கி வா வா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. வெட்டிக்கலே அண்ணே நல்லா இருக்கேனேங்கிறாங்க. சரி சரி உள்ள வான்னு கூப்பிடுறாங்க. எங்க வாங்க ஏன் தயங்குறீங்கன்னு சொல்லி எஸ்கி கூட்டிட்டு போறாங்க முத்துப்பாண்டியை. இன்னைக்கு என்ன வில்லங்க வரப்போதோ தெரியலேங்கிறாங்க உடையன். சண்முகம் பம்பரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சிவபாலனையும் பாக்கியத்தையும் பார்த்துட்டு அத்தே வா 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 டே சிவபாலா என்னடா கையும் பையுமா வந்திருக்கு ஏன் பையில் என்னன்னு கேட்குறாங்க. இல்லை பூ பழம் இருக்கு இன்னும் நல்லா காய் வகைகள் இருக்குங்கிறாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி சரி உன் கையால் பம்ப் அன்னிக்கிட்டே அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு வாடாங்கிறாங்க. சண்முகம் கூப்பிடல அப்படிங்கிறாங்க பாக்கியம்.
சண்முகம் பார்த்துட்டு வாங்க மச்சான்னு கூப்பிடுறாங்க. முத்துப்பாண்டியும் நேர்ல பார்த்து பேசாம அப்படியே வெக்கப்பட்டு நிக்கிறாரு. எங்க வாய் நம்ம எங்க அண்ணன் தான் பேசுதில்ல, நீங்க தான் சிரிச்சா என்ன வாங்குறாங்க எஸ்கே. எக்கோ வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிட மாட்டியான்னு ரத்னா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா ரத்னா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி முகத்துல கொஞ்சம் சின்ன சந்தோஷம் தெரியுது. எஸ்கே இவர் என்ன வீட்டுக்கு விருந்தாளியா? எஸ்கே புருஷனா தானே வந்திருக்காரு, வீட்டுல இருக்கிற வேலைகளை இழுத்துப்பட்டு செய்ய வேண்டாமா? நான் பரணி கல்யாணத்துன்னு எப்படி செஞ்சேங்கிறாங்க. வாழை மரம் வந்துருச்சு, 2 பேர் எல்லாம் இறக்கி வைக்க முடியாது, இன்னும் 2 பேர் வாங்கன்னு வெட்டிக்கிளி வந்து கூப்பிடுறாங்க. இதோ வேலை வந்துருச்சு பாரு எஸ்கே, உன் புருஷனை போய் இறக்கி வைக்க சொல்லுங்கிறாங்க. பரணி கல்யாணத்துல நீ வேலை செஞ்சேன்னா நீ பரணியை கட்டிக்கிட்டவன், நீ செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அது வேற இது வேற, எனக்கும் டாக்டருக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறம் தான் அது நின்று போச்சு. கடைசி நேரத்தில் தானே இவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அது வரைக்கும் எல்லா வேலையும் எதிர்பார்க்காம இவன் தானே இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தான்னு சொல்றாங்க பரணி. முத்துப்பாண்டி, சிவபாலன், சண்முகம், வெட்டிக்கிளி எல்லாருமா சேர்ந்து வாழை மரத்தை இறக்கி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கட்டிடுறாங்க. சூடாமணியும் வைகுண்டமும் கோயிலுக்குள் போறாங்க. அப்ப போட்டோகிராஃபரும் கூடவே போறாரு. கோயில இருந்தவங்க எல்லாருமே சூடாமணியை பார்த்து கும்பிடு போடுறாங்க. உங்க பையன் சொன்ன மாதிரியே சூடாமணினா நெருப்புன்னு சவுந்தரபாண்டி வாயாலேயே சொல்ல வச்சுட்டாருல உங்க மகங்கிறாங்க. யாரெல்லாம் உங்களை அவதூறா பேசினாங்களோ அவங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட வச்சுட்டாருல்ல உங்க மகன். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போட்டோகிராஃபர் அந்த கொண்டு வந்த பையெல்லாம் அந்த பக்கமா வச்சுட்டு துப்பாக்கி எடுத்து அதுல குண்டெல்லாம் செட் பண்ணி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அங்க ஐயர் வராங்க. அடடே வாங்க வாங்க, பாக்கியத்தம்மா நேத்தே சொல்லிட்டாங்கிறாங்க, அவதான் எங்களை கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கிறாங்க சூடாமணி. உங்களுக்காகவே ஸ்பெஷல் அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, செஞ்சிடலாங்கிறாங்க. இப்போ போட்டோகிராஃபரை பார்த்துட்டு ஆமா இந்த தம்பி யாரு புதுசா இருக்குதே, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்கிறாங்க. அதுவா, அது நம்ம தான் எங்களை போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க வைகுண்டம். வைகுண்டம், உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, சன்னதியிலெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. தம்பி நீ எதுக்கும் தள்ளியே நின்னுக்கோங்கிறாங்க. இல்லைங்க நான் கூட மட்டும் வந்து நிற்கிறேன், ஃபோட்டோ எடுக்கலைங்கிறாங்க. சன்னதி பக்கத்தில் கேமராவோடு நின்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கப்பா, சாமி தானே பொறவு கும்பிட்டுக்கலாம், அப்படி நின்னுக்கோங்கிறாங்க சூடாமணி. ஏப்பா நீ சாமி கும்பிடுறதுனா எங்களோடவே வா, அதையெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு வா வந்து சாமி கும்பிட்டு வரலாங்கிறாங்க வைகுண்டம். கோயிலுக்குள்ளே 2 லைன்மேன் வராங்க. நல்ல வேலை வந்தீங்க, அங்கே பாருங்க ஒயரு கட்டாவி தொங்கிட்டு இருக்குது, யாராவது தொட்டாங்கன்னா சாக்கடிச்சிடும், அதை போய் சரி பண்ணுங்கிறாங்க. சரின்ட்டு போகிறாங்க. சவுந்தரபாண்டியை கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னத்துக்கே கூட்டிகிட்டு போகிறீங்களேடா, கோர்ட்டு வாசல் கேட்டே திறந்திருக்க மாட்டாங்க, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், போகலாம் ஒரு டீ கடையில் பார்த்து நிறுத்துங்க, டீ குடிக்கணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சர்வால் நீங்கள் ஒன்றும் முதலாளி கிடையாது, அக்யூஸ்டு, கோர்ட் வாசலில் தான் போய் வண்டி நிற்குங்கிறாங்க மூப்பனார். டேய் எனக்கு டீ சாப்பிட்டே ஆகணும், இதோ காலை மடக்கி கோரி வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது, இறங்கி டீ குடிச்சா தான் அது நல்லா இருக்குங்கிறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி ஐயா உங்கள் அக்யூஸ்ட் மட்டும் இல்லை, உங்கள் இன்ஸ்பெக்டரோட அப்பா, அவர் டீ குடிக்காமல் மயக்கங்க இது போட்டாரு, அப்புறம் நீங்கள் எல்லாரும் செத்தீங்கன்னு சொல்கிறாங்க சனியன். மூப்பனாரனே, அக்யூஸ்டுக்கு டீ வாங்கி கொடுக்கறது வழக்கம் தானே, ஒரு டீ கடையில் பார்த்து ஓரமாக நிறுத்தி டீ குடிச்சிட்டு போகலாங்கிறாங்க இன்னொரு கான்ஸ்டபிள். டீ கடைக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் நிறுத்துறாங்க. சவுந்தரபாண்டி கான்ஸ்டபிள் 2 பேரும் இறங்குறாங்க. எதிர்த்தாப்புல ரவுடிக்கு கும்பல் நிற்கிறாங்க. உடனே முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் உங்கள் அப்பா அங்கே தான் இருக்காரு, கூட 4 போலீஸ் இருக்காங்க, போகிற வழியிலேயே நான் சனியனை தூக்கிடுறேங்கிறாங்க. சரி கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும்னு முத்துப்பாண்டி ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்தது முத்துப்பாண்டி மூப்பனருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாட்ட ஃபோனை கொடுங்குறாங்க. இதோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கிட்ட கொடுக்குறாங்க. உங்கள் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த பக்கமாக போய் பேசுகிறாங்க. என்னல முத்துப்பாண்டி என்ன நடக்குது, உன் ஆளுங்கெல்லாம் சனியனை தூக்கிட்டு வாங்கலான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா உனக்கு பின்னால் ஒரு வெள்ளை கலர் ஜீப்பில் ஆளுங்க நிற்பாங்க பாருங்கிறாங்க. நிற்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தூக்கிடணுங்கிறாங்க, அதெல்லாம் நம்ம ஆளுங்க தான் கரெக்டாக செஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. பாண்டி ஃபோனை வச்சிடாத, நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன், என்னோட ஆள் சூடாமணி கொன்னிருவான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் முத்துப்பாண்டி அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க.